අපේ හාමුදුරුවෝ වහන්සේ උරුකල්තුමනි පියතුමනි මවුලුතුමනි මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න අභිදීවර එමෙතුමා මහජන ආරක්ෂක එමෙතුමා සාපේ සම්පකාර නියෝජ්‍ය මාතිතුමා එවැනි මහජන ආරක්ෂාව පිළිබඳව නියෝජ්‍ය මාතිතුමා අපේ മന്ത്രിවරුන් පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව සහ රජ නිලධාරීන් ඔබ සියලු දෙනා මේ විදිහට පොඩ්ඩක් හමු වෙලා කතා බහ කරන්න ලැබීම බොහොම සතුටක් දෙන දෙයක්. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களே அதே போன்று அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து இங்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள் உங்கள் அனைவருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள். අද අපි යාපන දිස්ත්‍රික්කයේ මිතිසාපති කාර්යාලයේ පාස්පෝර්ට් නිකුත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ඇති කරනු ලැබුවා. இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம். ඒ සංකේතාත්මකව පාස්පෝර්ට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශාල අරමුණක් සහිත තමයි මේ කාර්යයට අපි මැදිහත් වෙන්නේ. ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். අපේ මුළු පරිපාලන ව්‍යුහයම සකස් වෙලා තිබෙන්නේ කොළඹ කේන්ද්‍ර කරගෙන. எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறையின் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான். බොහෝ කාර්යයන් සඳහා ඈත පළාත් තුළ ජීවත් වන ජනතාව කොළඹට යා යුතුව තිබෙනවා. பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருந்தது. අපේ ආණ්ඩුවේ අරමුණ මේ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමධ්‍යගත කරන කිරීම තමයි අපේ ප්‍රතිපත්තිය. எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்திற்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும். රජය විසින් කරගත යුතු කාර්යයන් තමන්ට ඉතාම සමීපව කර ගැනීම සඳහා පහසුකම් සකස් කළ යුතු තිබෙනවා. அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒ අනුව ඔබට කොළඹ ගිහිල්ලා පාස්පෝර්ට් එකක් හදාගන්න තිබුණ එක අද යාපනයේ ජීවත් වෙන ඔබට ඔබේ නගරයේදී පාස්පෝර්ට් එක හදාගන්න පුළුවන්. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ඒ වගේම ඉස්සර ජනාධිපති අරමුදලින් යම් මුදලක් ලබා ගැනීම සඳහා කොළඹ ගිහිල්ලා ලිපිගොනු බාර දිය යුතු තිබුණා. අපි ඒක වෙනස් කරලා තිබෙනවා. அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தினால் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். නිසා තැපැල් ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ඔබට දැන් ජනාධිපති අරමුදල සඳහා අරමුදලින් යම් ප්‍රතිලාභයක් ලබා ගත හැකි නම් යුතුයනම් ඒක ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ඉල්ලුම් පත්‍රයක් ලබා දීලා කරගන්න පුළුවන්. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்தினாலே இன்று பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ලබන අවුරුද්ද වෙනකොට ජනතාව විසින් රජයට කළ යුතු ගනුදෙනු ජනතාව රජයත් එක්ක කරන ගනුදෙනු සියල්ල මුදුකාංග පද්ධතියෙන් හරහා කරන්න ඔබගේ දුරකථනයෙන් කිරීම සඳහා පාස්කම් සකස් කිරීමේ අරමුණ ඇතුව අපි වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது கையடக்க தொலைபேசியினூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඔබට දඩයක් ගෙවන්න පුළුවන් දුරකථනයේ உங்களுக்கு ஏதாவது தெண்ட பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம். பட் லைட் பில் වතුර බිල ගෙවන්න පුළුවන් තත්ත්වයක් අපි ඇති කරනවා. உங்களுக்கு மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை தொலைபேசியினூடாக செய்து கொள்ளும் கூடிய வசதி ஏற்படுத்துவோம். ආරම්භයක් ලෙස රජයේ සියලු ගනුදෙනු ලබන වසර සිට අපි එවැනි පද්ධතීන් හරහා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා.
அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விதங்கள் அதே போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපේ රාජ්‍ය සේවය පිළිබඳව පොදුවේ මහ ජනතාව තුළ තියෙන ඉතාමත් හොඳ හදහසක් නෙවෙයි. எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல. අකාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව යමක් කරගන්නා වූ රස්තියාදුන රාජ්‍ය සේවය පිළිබඳ මතයක් තිබෙනවා. மக்கள் ஏதாவது அரச துறையிலே செய்து கொள்ள வந்தால் அதை சரிவர செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. ඒක ටිකක් ඇත්තකුත් තියෙනවා. அதில் ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை. ඒ නිසා අපි මොකද්ද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබට වැටුප් සහ අනිකුත් පහසුකම් සියල්ල ලබා දෙලා තිබෙන්නේ ජනතාවගේ බදු මුදල් වලින්. உங்களுக்கு அந்த சம்பள கொடுப்பனவுகள் ஏழைய கொடுப்பனவுகள் அனைத்துமே மக்களுடைய பரிப்பணத்தினால் தான். එහෙනම් ඔබගේ කාර්යභාරය වෙන්න ඕන කුමක්ද? ஆகவே உங்களது செயற்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? පෙරලා ජනතාවට ඒ වෙනුවෙන් සේවය ලබා දිය යුතුයි. முழுல மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැබැයි විශාල අකාර්යක්ෂමතාවයක් අපේ රාජ්‍ය සේවය පුරා පැතිරලා තිබෙනවා. ஆனால் மிகப்பெரிய ஒரு செயற்திறனற்ற நிலை ஒன்று இந்த அரச நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்றது. අපේ ආණ්ඩුවේ ප්‍රමුඛතම කාර්යය තමයි ඩිජිටල් කරණය. நமது அரசாங்கத்தின் முதன்மையான காரியம்தான் டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணெய் மயப்படுத்தலாகும். රාජ්‍ය සේවය ශක්තිමත් කිරීම. அரச துறையை பலப்படுத்த வேண்டும். විශේෂයෙන්ම මතකයි මම හිතන්නේ යාපනයේ අපේ දිස්ත්‍රික් DDC එක දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව පැවැත්වුණා මේ ස්ථානයේදී. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. ජනවාරි 30 ஜனவரி 31ஆம் தேதி. එදා මම ඔබට කිව්වා අයවැය ලේඛනයේ ටිකක් දැනෙන වැටුප් වැඩිවීමක් කරනවා කියලා. அன்று நான் கூறினேன் இந்த அரச துறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று. අපි අප්‍රේල් මාසේ මූලික වැටුප් වැඩිවීමක සිදු කරා. நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை ඊළඟ ජනවාරි මාසේ යලි වැටුප් වැඩිවීම ඉතුරු කොටස ලබා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் ஜனவரி மாதத்திலே அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலே அடுத்த கட்ட சம்பள உயர்வு செய்கின்றோம். අපි රාජ්‍ය සේවය දිරලා තියෙන්නේ. எமது அரச துறை எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை அதற்கு. බොහෝ වාහන අවුරුදු 15 20 පැරණි වාහන. பெரிய எங்களோட வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய வாகனங்கள் இருக்கின்றது 20-30 வருட பழைய வாகனங்கள். ඒ වගේ රාජ්‍ය සේවකයන්ට වැඩ කරන්න බෑ. அதை பயன்படுத்தி அரச துறைக்கு சேவை ஆற்ற முடியாது. ඒ නිසා අපේක්ෂා කරන අපි කැබ් රථ 2000ක් මේ වසර තුල ආනයනය කරන්න. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடம் 2000 கேப் ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு. අපි සෑම අමාත්‍යංශයකම උපදෙස් දුන්නා. அனைத்து அமைச்சர்களுக்கு அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம். ඔබේ කම්පියුටර් කැඩිලා නම් உங்களது கணனிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் සිස්ටම් තියෙන පරණ ඒවා නම් அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால் ඒ ඔක්කොම අලුත් කරන්න. அவை அனைத்தையுமே புதிதாக்க வேண்டும் என்று ஆலோசனைகள் මේ வழங்கினோம். රට ගොඩනගන නම් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் பலமான சக்தி வாய்ந்த ஒரு அரசு துறை ஒன்று இருக்க வேண்டும். දියුණු සෑම රටකටම வளர்ச்சி அடைந்த அனைத்து நாடுகளிலும் ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් පිටිපස්සේ තිබිලා තියෙනවා. ஒரு சக்தி வாய்ந்த அரச துறை ஒன்று பின்புலமாக இருந்திருக்கு. ඒ නිසා අපි ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් හදනවා. ஆகவே நாங்களும் பலமான ஒரு அரச துறை ஒன்றை கட்டியெழுப்புவோம். හැබැයි ඒ වගේම என்றாலும் அப்படியே ඔබගේ අස්සනට බලයක් තිබෙනවා. உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. දිසාපතිතුමා ලියුමක ගහන අස්සනට බලයක් තියෙනවා. மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, பலம் இருக்கின்றது. ප්‍රාදේශීය ලේකම්තුමා ගහන අස්සනකට බලයක් තිබෙනවා. பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது, பலம் ஒன்று இருக்கின்றது. අන්නේ අස්සන அந்த கையொப்பம் ජනතාවගේ සේවය සඳහා යොදවනවා නම් மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் අපි උපරිම ආරක්ෂා කරනවා. நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்போம். එහෙත් ඒ අස්සන ஆனால் அந்த கையொப்பம் මුදල් සඳහා ගහනවා නම් வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் ඒකටත් නීතිය ක්‍රියාත්මක කරනවා. அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம். අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை අපේ රටේ නීති විධාන ආධිපත්‍ය ගොඩනගන රාජ්‍යයක් අවශ්‍යයි. எமது நாட்டின் சட்டத்துறையை நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆட்சி ஒன்று தேவை. අපේ නීතිය වල්වැදුණු රටක්.
நமது நாட்டிலே சட்டம் சரிவர இயங்காமல் தான் இருக்கிறது. ආයතනවල ගෞරවය වටිනාකම බිඳ වැටුණු රටක්. அரசு நிறுவனங்களில் அந்த ஏனைய நிறுவனங்களிலே மதிப்பு எல்லாமே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு යලි මේ සෑම ආයතන ගෞරවය ඇති කළ යුතුයි. மீண்டும் இந்த அனைத்து நிறுவனங்களையும் அந்த மதிப்பை கூட்ட வேண்டும். අපේ පොලිස් දෙපාර්තමේන්තුව, எமது போலீஸ் திணைக்களத்திலே පොලිස් නිලධාරි මහත්මයා போலீஸில் அதிகாரிகள் ඉතාමත් ගෞරවාන්විත රැකියාවක්. மிகவும் கௌரவமான ஒரு தொழில் அது. හැබැයි පුරවැසියන් තුළ තිබෙන මතය ඒ තරම් හොඳ මතයක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கும் கருத்து அவ்வளவு நல்லவான கருத்து ඒ அல்ல. නිසා පොලිසිය මහත්මයාට, ஆகவே அந்த போலீஸ் அதிகாரிக்கு පොලිස් දෙපාර්තමේන්තුවට போலீஸ் திணைக்களத்திற்கு යලි ගෞරවය ගෙනත් දෙන්න ඕන. மீண்டும் அந்த கௌரவத்தை மதிப்பை கொண்டு வர ඒ வேண்டும். වගේම තමයි ග්‍රාමසේවක මහත්තයා ගැන කල්පනා කරන්නේ. அதே போன்றுதான் கிராம சேவை உத்தியோகத்தர் ගෞරවනීය රැකියාවක්. அது ஒரு கௌரவமான தொழில். හැබැයි පුරවැසියන් තුළ තියෙන යහපත් මනස අදහසක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருப்பது ஒரு கௌரவமான மதிப்பு ඒ அல்ல. නිසා ගෞරවය ඇති කළ යුතුයි. ஆகவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? එම ආයතනයන්ට அந்த நிறுவனங்களுக்கு පහසුකම් දෙන්න, வசதிகளை செய்து கொடுக்க මේ வேண்டும். මොහොතට අනුව වැටුප් වැඩිවීමක් කරලා දෙන්න, அந்த இந்த நேரத்துக்கு ஏற்ப சம்பள உயர்வுகளை பெற்று තාක්ෂණය ඇතුළු කරලා දෙන්න. தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவோம். හැබැයි ஆனால் වැඩේ කරන්නේ නැත්නම් නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඕන. அந்த தொழிலை சரிவர ஆற்றாமல் இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயார். අපේ රට ගොඩනැගීම මුල සිට ආරම්භ කළ යුතු තත්ත්වයකට අපි මුහුණ දීලා තිබෙනවා. எங்களது நாட்டை கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. අපිට මේ උතුරු පළාත පිළිබඳව எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக විශාල සංවර්ධන සහ සමාජීය වැඩසටහනක් අපිට තිබෙනවා. விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம், வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது. අපි දන්නවා පහුගිය මහා මැතිවරණ දිසා ජනාධිපතිවරණයේදී எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ආණ්ඩුවක් හදන්න அரசாங்கத்தை அமைப்பதற்காக උතුරේ ජනතාව ඡන්ද දුන්නා. வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள். බෙදලා හිටපු අපි, பிரிந்து நின்ற நாங்கள், ඈත් වෙලා හිටපු අපි, விடுபட்டிருந்த நாங்கள், එකිනෙකා කෙරෙහි අවිශ්වාසයෙන් හිටපු රටේ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக இருந்த நாட்டிலே ආණ්ඩුව කෙරෙහි විශ්වාසය තිබුවා. ஒரு அரசாங்கத்தின் தொடர்பாக අපි நம்பிக்கை ආරම්භයක් ලෙස එකතු වුණා. நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். දැන් අපි අභියෝගය මොකක්ද? இப்போது எங்களுக்கு முன்னுள்ள சவால் எது? මේ එකතුව බිඳින්න දෙන්නේ නැතුව இந்த ஒன்றிணைவை முடியாமல் මේ එකතුව තවත් ශක්තිමත් කරමින් இந்த இணைப்பை இன்னும் பலப்படுத்திக் கொண்டு අපේ අනාගතයේ දුවා දරුවන්ට எமது எதிர்கால சந்ததியினருக்கு සහෝදරත්වයෙන් සමගියෙන් ඉන්න රටක් අපි හදන්න ඕන. நல்லிணக்கத்துடன் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பது. අපි දන්නවා තැන තැන ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்களிலும் පරාජිත දේශපාලන බලවේගයන් தோல்வி கண்ட அரசியல் சக்திகள் යලි තමන්ගේ පක්ෂවල බලය අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් மீண்டும் தமது அரசியல் கட்சிகளின் அந்த பலத்தை அதிகரிக்கும் வண்ணம் ජාතිවාදයේ මෙවලමක් හැටියට උපයෝග කරගන්න උත්සාහ කරනවා. இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දැන් මේ தত্ত্বය අපි දකිමින් තිබෙනවා. அந்த நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் උතුරේ ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. வடமாகாண மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளின் தேவைக்காக. දකුණේ ජාතිවාදී දේශපාලනය தென்பகுதியில இனவாத அரசியல் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. மக்களுக்காக அல்ல, දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காக. හැමදාමත් මේ ජාතිවාදී எந்த நாளும் இந்த இனவாதிகள் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. இனவாத மக்களுக்காக செயல்படுத்த දේශපාලකය වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காகவே ඒ නිසා ඔබගෙන් ආයිල්ලා හිටිනවා. ஆகவே நான் உங்களிடம் கேட்டு උතුරේ දකුණේ අපි හැමදෙනාම வடக்கில் தெற்கில் உள்ள நாம் அனைவருமே මේ ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இந்த இனவாத அரசியலை நாங்கள் நிராகரிக்கிறோம். ජාතිවාදයට කොතනකවත් இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදී. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳව අපි ඉතාමත් දැඩිව ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු. இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கின்றோம். අනිත් ඕනෑම අයිතිවාසිකම් පිළිබඳව வேறு எந்த உரிமை தொடர்பாகவும் සටන් කරන්න, போராடுங்கள், කෑ ගහන්න, கூச்சலிடுங்கள், ඉල්ලන්න. கோருங்கள். හැබැයි ජාතිවාදී වෙනුවෙන් කිසිවක් කරන්න එපා. ஆனால் இனவாதம் சார்பாக ஒன்றுமே செய்ய வேண்டும். ඇයි? ஏன் அது? ඒ ජාතිවාදී ගැටුමින් ඇතිතරම් බැට කාපු ජනතාවක් අපි. அந்த இனவாத போராட்டத்தின் ஊடாக எவ்வளவோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் තවදුරටත් අපේ අනාගතයේ தொடர்ந்தும் எனது எதிர்காலத்தை ජාතිවාදී ගැටුමේ ගොදුර බවට පත්වීමට ඉඩ නොදිය යුතුයි. இனவாத போராட்டத்தின் ஒரு இரையாக நாங்கள் வழங்கக்கூடாது. අන්න එහෙම කල්පනා කරමින් වැඩ කරන ආණ්ඩුවක් අපි. அவ்வாறு நினைத்து செயல்படும் அரசாங்கம் நாங்கள். මා දන්නා උතුරේ ජනතාවට, எங்களுக்கு தெரியும் இந்த வடமாகாண மக்களுக்கு, තරුණ තරුණියන්ට, இளைஞர் யுவதிகளுக்கு, යුද්ධෙන් අවතැන් වූ ජනතාවට, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, යුද වැන්දපුවන්ට,
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட විශාල ප්‍රශ්න ප්‍රමාණයක් තිබෙනවා මා දන්නවා. பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். අපි එකින් එක நாங்கள் ஒவ்வொன்றாக ක්‍රමවත් முறையாக පිළිවෙලකට ஒரு முறைப்படி මේ ප්‍රශ්න විසඳීමට බලාපොරොත්තු වෙනවා. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் මේ எதிர்பார்க்கிறோம். දීවර ජනතාව ඉන්නවා. வடக்கில் கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். වෙන ජනතාවට අවශ්‍ය දීවර වරායල් ටික அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள் දැල්ලාම් පන්න සාධාරණ මිලකට வலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே අයිස් නිෂ්පාදනය කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ஐஸ் போன்றவை உற்பத்தி செய்வதற்காக தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். දීවර කර්මාන්තය ශක්තිමත් කර්මාන්තය බවට පත් කරන්න. கடற்தொழிலை நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு துறையாக மாற்றுவோம். අපේ මූදේ නීති විරෝධී எமது கடற்பரப்பிலே சட்டவிரோதமாக ආක්‍රමණික දීවරයන් ඉන්නවා. ஆக்கிரமிப்பு மிக்க கடற்தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். මා දන්නවා අපේ නාවික හමුදාව எங்களுக்கு தெரியும் எமது கடற்படை අපේ මූද ආරක්ෂා කර ගැනීම විශාල කාර්යයක් කරනවා. எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் ඒ කළ செய்கிறார்கள். යුතු කාර්යයක්. அது கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். ඒ වගේ මා දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் දැන් කච්චතු දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති இந்த වෙනවා. கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මාවස කච්චතු දීපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමක් இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලාත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනා நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும் භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும் සංස්කෘතියෙන් ජීවත් වුණා எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் ඒතරගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් ඇටියට අපේ වගකීම. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களுக்கு பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம். වගේ මේ යාපනයේ උතුරේ அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் දරුවෝ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම සඳහා இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை අලුත් කර්මාන්ත ஏற்படுத்துவதற்கு පුර 3ක් ආරම්භ කිරීමට புதிய கைத்தொழில் மையங்கள் 3 ஏற்படுத்த நாங்கள் தயார். මා කර්මාන්ත අමාත්‍යාංශ පහුගිය සතියේ අපේ ලේකම්කාරවලට කැඳවුවා. கைத்தொழில் அமைச்சர்களை நாங்கள் எமது சியாகத்திற்கு, வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி අවශ්‍ය දල් සියල්ල වෙන් කළා තිබෙන්නේ. தேவையான நிதி இல்லாமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். කර්මාන්ත පුර ටික හදන්න ඕන. கைத்தொழில் மையங்களை ආයෝජකයන්ට එන්න ඕන. முதலீட்டாளர்களை வரவழைக்க අලුත් வேண்டும். රැකියා රස්සා උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் உருவாகும். අපි සැලසුම් කරනවා. அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். අපේ සංචාර කර්මාන්ත වේගයෙන් උඩ යමින් තිබෙනවා. எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே මේ යාපනයේ யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. ඒ නිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த වෙනවා. எதிர்பார்க்கிறோம். දැනටම நாங்கள் இப்போதே මේ ප්‍රදේශවල වැඩ කරපු இந்த பகுதியிலே பணிபுரிந்த හමුදාවේ නිලධාරී, ராணுவ தலைவர்களை, රාජ්‍ය නිලධාරී, அரச அதிகாரிகளை, සංචාර කර්මාන්ත පිළිබඳ අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් එක්ක சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் එම සංචාර කර්මාන්ත දියුණු කිරීම සඳහා වැඩ පිළිවෙල සකස් කරනවා. இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம். ඒ වගේ මේවා සාරවත් බිම්. அதே போன்று இது ஒரு செழிப்பான மண். අපි ආණ්ඩුවකට කටයුතු කරන්න ඕන කොහොමද? நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இவ்வாறு செயல்பட வேண்டும். අප රජයක් ලෙස நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் පෞද්ගලිකව විශ්වාස කරනවා. தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம். යලි අපේ රටේ යුද්ධයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒருமுறை நமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. අද අපේ මනෝභාවය මොකද්ද? ஆனால் நமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙ යුද්ධයක් ඒවි කියලා எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் අපි கொண்டிருப்போம். විශාල කඳුරු පවත්වාගෙන යනවා. நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி අපි செல்கின்றோம். වැඩ කරන්න ඕන යුද්ධයක් එයි කියලාද? இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா? අපි වැඩ කරන්න ඕන යුද්ධයක් නොවෙන්න. நாங்கள் சேவை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு. නමුත් මා දන්නවා ஆனால் எனக்கு தெரியும் සංවාදයක් තියෙන මොන වගේද? ஒரு கருத்தாடல் இருப்பது எதற்காக? යුද්ධයක් එයි யுத்தம் வரும், ආවොත් මේවා වුණා. அது வந்தால் இந்த අපි முகாம் ආවොත් இருக்கிறது. කටයුතු කරන්න කොහොමද? ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்படுவது எப்படி? යුද්ධයක් එන්නේ නැහැ. யுத்தம் வராது. යුද්ධයක් නොවෙන්න වැඩ කරනවා. யுத்தம் வராமல் இருக்க நாங்கள் செயல்படுகிறோம். එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි උපරිම ප්‍රමාණයේ நாங்கள் உயர்ந்த பட்சமாக ඒ ජනතාවගේ ඉඩම් ජනතාවට දෙන්න ඕන. அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். වාලතන පාර විවෘත කරන්න ඕන. மூடப்பட்ட பாதைகளை திறக்க வேண்டும். කොළඹ கொழும்பிலே අගමැති නිලනිසගාව පාර විවෘත කරන්න පුළුවන් නම් பிரதமரின் அந்த அலுவலகத்தின் முன்னாக பாதை திறக்க முடியுமானால், ජනාධිපති මන්දිරේ තාප්පයගේ පාර විවෘත කරන්න පුළුවන් නම් ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அந்த மதிலோரத்திலே பாதை திறக்க උතුරේ முடியுமானால், වහලින් අපි කටයුතු කරනවා නම්
வடக்கில் பாதைகள் மூடப்பட்டு පෙන්වන මානසිකත්වය මොකක්ද? செயற்படுவதனால் அதில் காட்டுவது என்ன? අපට ඔබ තාමත් සැකයි. எங்களுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக ඒක තමයි இருக்கிறது. ඒකෙන් පෙන්වන සංඥාව. அதுதான் இதனூடாக காட்டும் சமிஞ்சை. හැබැයි අපේ රටේ ජනතාවට දෙන්න ඕන සංඥාව මොකක්ද? ஆனால் நமது அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன? අපි ඔබ සැක කරන්නේ නැහැ. நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். ඔබ උපරිම වශයෙන් විශ්වාස කරනවා. உங்களை உயர்ந்த பட்சமாக நாங்கள் நம்புகிறோம். අපි හැමදෙනාම நாங்கள் அனைவருமே යන විද්‍යාවක් එහෙම වැළැක්වීම සඳහා කටයුතු කරන බව විශ්වාසයි. மீண்டும் ஒரு முறை யுத்தம் வராமல் இருப்பதற்கு செயல்படுகிறோம் என்பது එහෙම අලුත් චින්තනයක් அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஒன்று අපේ රට දිස බලන්න අවශ්‍යයි. நாங்கள் இந்த நாட்டை திருப்பி பார்க்க வேண்டும். අපිට ඕන පැරණි நாங்கள் பழைய வகையிலே දෙදීන් එක ජීවත් වෙන්නද? பிரிவினைவாதத்துடன் வாழ வேண்டுமா? අලුත් සමාජයක් කරා අපේ රට ගෙනියන්නද? புதிய ஒரு சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோமா? පැරණි අසාර්ථක දේශපාලන ව්‍යාපාර, பழைய தோல்வியான வாதிகள், இனவாதங்கள், ආගම්වාදය, மதவாதங்கள், කුලවාදය சாதி வேற்றுமைகள் උපයෝග කරගන්නවා. இவற்றை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள். ඒවා මීට 100 වසරකට වඩා ඈතට අයිති දේවල්. இவை நூற்றாண்டு காலமாக பின்னால் ප්‍රධාන සාධකය මොකද්ද? இன்றைய பிரதான சவால் என்ன? ආගමද? மதங்களா? කුලයද? சாதியா? ජාතියද? இனமா? නැහැ. இல்லை, මනුස්සත්වය. மனித அபிமானம் என்ற அடிப்படையிலே අපි යටපත් කළ යුතුයි. அவற்றை அடிப்படைய வைக்கிறோம். මනුස්සත්වය තමයි උඩින් තිබෙන්නේ. மனிதாபிமானம் தான் மேலே අපි உயர்ந்திருக்கிறது. ඉපදෙන්නේ කොහෙද? நாங்கள் பிறந்தது எங்கே? කතා කරන භාෂාව කුමක්ද? கதைக்கு மொழி என்ன? අදාළ ආගම කුමක්ද? தமிழும் மதம் என்ன? අපේ සංස්කෘතිය කුමක්ද? எமது கலாச்சாரம் என்ன? මේ දෙකකින් තොරව பிரிவினைக்கு இல்லாமல் මනුස්සත්වය උඩින් තිබුණු රාජ්‍යයක් අපි නිර්මාණය කරන්න. மனிதாபிமான முதன்மையான ஒரு ஆட்சி முறை உருவாக்க வேண்டும். ඒක තමයි ලෝකයේ වර්තමාන ශ්‍රී ලංකාවේ අනාගතේ. அதுதான் உலகத்திலும் இன்றைய இலங்கையிலும் எதிர்காலமாக මේ அமையும். විදිහට වැඩ කරනවා. நாங்கள் அதற்காக செயல்படுகிறோம். ඒක තමයි අපේ අපේක්ෂාව. அதுதான் நமது எதிர்பார்ப்பு. මාදන්න සමහර බිම් ආරණුට සමහර පරණ ඇට සැකිලි මතුවේ. எங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே தோண்டும் போது பழைய எலும்பு கூடுகள் විශාල ආගමික තුරුවිලාද කෙම්මනි ප්‍රදේශය තිබී තිබෙන මිනිවලක් පිළිබඳව. பெரிய ஒரு கருத்தாடல் அல்லது கருத்துக்கள் சமூகத்திலே இருக்கின்ற இந்த செம்மணி புதை අපි குறித்து තාමත් විවෘතව විමර්ශනය සිදු කරනවා. நாங்கள் வெளிப்படையான தன்மையான ஒரு ஆராய்ச்சி அதற்காக செயல்படுத்துகிறோம். හැබැයි විමර්ශනයේ අපේක්ෂාව කොහොමද? ஆனால் அந்த ஆராய்ச்சியின் எதிர்பார்ப்பு என்ன? අපි මොකද මේ විමර්ශන වලින් ඉගෙන ගත යුත්තේ? நாங்கள் அந்த ஆராய்ச்சிகளினூடாக எதை படித்துக் கொள்ள வேண்டும்? නැවත එවැනි සමූහ විනිමවල් ගොඩනගගෙන ඉන්න රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම අපේක්ෂාව තමයි කියන්නේ. மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பது இதன் எதிர்பார்ப்பாக இருக்க ඒ வேண்டும். වගේ රට ඉස්සරහට යන්න පුළුවන් කම அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல முடியும். මොහොතකින් ஆனால் යාපන ජාතික ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය සඳහා මුල් කරලා තිබෙනවා. இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா செய்கின்றோம். අපි අපේක්ෂාවක් තියෙනවා අපේ නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම. எமது எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது சிங்களம், தமிழ், முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணி. කණ්ඩායම යාපනයේ පිට්ටනිය සෙල්ලම් කරනකොට எமது தேசிய கிரிக்கெட் அணி யாழ்ப்பாணத்திலே සිංහල මුස්ලිම් අපි ඔක්කොම එකට අප්පුඩු ගහන சிங்களம், தமிழ், முஸ்லிம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கரகோஷமிடும் පැවිලියෙන් එකක් හදන්න ඕන. பவிலியன் ஒன்றை நாங்கள் அமைக்க ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව. அதுதான் நமது எதிர்பார்ப்பு. ඊට වඩා මොකද්ද තියෙන්නේ? அதை விட என்ன வேண்டும்? ඊට වඩා හොඳ දේ මොකක්ද? இதை விட முக்கியமான நன்மையான விடயம் எது? මේ තමයි අපේ රට මේ වෙලාව අවශ්‍ය දේ. இதுதான் நமது நாட்டுக்கு මේක තමයි මේ වෙලාවේ අපේ රට අවශ්‍ය හොඳම දේ. அத்தியாவசியமான சிறப்பான விடயம் இதுதான். ඒ සඳහා අපි මහන්සි වෙනවා. அதற்காக நாங்கள் පාඩවිසි නිලධාරී, போலீஸ் அதிகாரிகள், හමුදා නිලධාරී, ராணுவ அதிகாரிகள், දේශපාලන අධිකාරී, அரசியல் தலைமைத்துவம், අපේ ආර්ථික දේව කරන්න. எமது பக்கம் சார்பாக செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். හැබැයි මේ දේශපාලන අධිකාරියට පොන්නක් වෙනස් කළ හැකි දෙයක් නෙවෙයි. ஆனால் இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கூட எல்லாத்தையுமே மாற்ற இயலாது. පාර්ලිමේන්තු 225යි, பாராளுமன்றத்தில் 225, ජනාධිපතිවරයාත් එක්ක ගත 226යි. ஜனாதிபதியும் உள்ளிட்ட எடுத்தால் தலைமைத்துவம் சின்னதொன்று. රාජ්‍ය සේවය විශාලයි. அரசு துறை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு துறை. ඒ නිසා මේක සාර්ථක කරගන්නවා. ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டுமானால் දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය සේවය இந்த அரசியல் தலைமைத்துவமும்
එකට වැඩ කරන්න ඕන. ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ඒ තමයි මම ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. அதுதான் நான் உங்களிடம் கோரி විශේෂ වේග සංවර්ධනයක් උතුරට අවශ්‍යයි. விசேஷமாக ஒரு வேகமான அபிவிருத்தி வழக்குக்கு தேவைப்படுகிறது. අපි මේ අවුරුද්දේ இந்த வருடம் මේ උතුරු පළාත සඳහා வட மாகாணத்திற்காக වෙන 5000ක් පින් කර පාරවල් හදන්න. 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம் வீதிகள் புனரமைப்புக்கு. දේශපාලන අධිකාරියට වෙන් කරන්න පුළුවන්. அரச துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம். කවුද සැලසුම හදන්න ඕන? யாரு திட்டமிட வேண்டும், කවුද ටෙන්ඩරේ දෙන්න ඕන? யாரு டெண்டரை வழங்க வேண்டும், කවුද නිෂ්පරිදි වැඩේ කරනවද කියලා බලන්න ඕන. யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும்? ඔබ நீங்கள். දේශපාලන අධිකාරියට පමණක් මේ කරන්න බෑ. அரசியல் தலைமைத்துக்கு மட்டும் இதை செய்ய මේ வேண்டும். කරන්න නම් රාජ්‍ය විශාල මැදිහත්වීමක් අවශ්‍යයි. இது செய்ய வேண்டுமாக இருந்தால் அரச துறை பெரிய ஒரு පාර්ලිමේන්තුවේ பங்களிப்பு විතර செய்யும். යුගය අවසන් කරමු. பழைய முறைகளை நாங்கள் துடைத்தெறிவோம். අපි හැමදෙනාටම වගකීමක් තියෙනවා. நாங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අප හැමදෙනාම යුතුයකමකට බැඳිලා ඉන්නවා. நாங்கள் அனைவரும் ஒரு பொறுப்புக்கு අපි அடிபணிந்திருக்கின்றோம். හැමදෙනාම අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. நாங்கள் அனைவருமே இதைவிட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை මේ பண்ணுகிறோம். නරමාලින් අපි වැඩ කරන්න පටන් ගමු. அந்த குறிக்கோளுக்காக செயல்படுவோம். එවැනි සිළු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று கூறிக்கொண்டு கூறினோம். நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ಗೌರವಾನ್ವಿತರು ದೀನವಾನ್ವಿತರು ಕ್ರೀಡಾನ್ವಿತರು ಮಹಾಜನಾಂಗಕ್ಷೇತ್ರವನ್ನು ಹಾಗೆಲ್ಲ ಶ್ರೀಲಂಕಾತ್ಮಕ ಪ್ರಾಯತ್ನ ಸಭಾಗತನ ತುಳು ಇಂಗದಾರಿ ಮಂಡಳಿ ನಿಯೋಜನೆಕರನ್ನು ಮಹತ್ವವನ್ನು ಮಹತ್ವೀಯ ಇವಾಗೇನ ಕ್ರೀಡಾවට විශාල උනන්දුවක් සහ දායකත්වයක් සපයන මේ ඔක්කොම සහභාගීවන ඔබ සිදු දෙනාගේ අවසරයි. கௌரவமிக்க அனைத்து மத தலைவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று பிரதான அதிதிகளே, கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இந்த கிரிக்கெட் தொடர்பாக மிகவும் ஆர்வமாக செயல்படும், விளையாட்டுத்துறை சார்ந்து ஆர்வமாக செயல்படும் அனைத்து பிள்ளைகளே, நபர்களே, உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இன்று ஒரு விசேடமான தினமாகும். இன்று අපරට ක්‍රීඩාවන් විශාල ප්‍රමාණයක් තිබුණා. ක්‍රිකට් ක්‍රීඩාව ඒ අතර සුවිශේෂී ක්‍රීඩාවක් බවට පත් වෙලා තිබෙනවා. எனது நாட்டிலே பல்வேறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிரிக்கெட் என்பது அதிலே ஒரு பிரதான விசேடமான விளையாட்டாக விளங்குகின்றது. පසුගිය දශක කිහිපයක් පුරාවට ශ්‍රී ලංකාව පිළිබඳ ජාත්‍යන්තරයට ඇති කරන ප්‍රවෘත්ති යහපත් ප්‍රවෘත්ති නෙවෙයි. கடந்த காலங்களில் பல தசாப்தங்களாக இலங்கை சார்பாக அல்லது இலங்கை தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே வந்த செய்திகள் நல்ல செய்திகளாக அமையவில்லை. 30 වසරක යුද්ධයක අමහිරි ප්‍රවෘත්ති, 30 வருட யுத்தத்தின் மிகவும் கசப்பான செய்திகள், ආර්ථිකය කඩාවැටීම පිළිබඳව ප්‍රවෘත්ති, பொருளாதாரம் சரிவடைதல் தொடர்பான செய்திகள், අල්ල සහ දූෂණය විශාල ප්‍රමාණයක වර්ධන වූ රටක් පිළිබඳ ප්‍රවෘත්ති, ஊழல் மோசடிகள் பெருமளவு வளர்ந்திருந்த ஒரு நாடாக, එවැනි බොහෝ අයහපත් ප්‍රවෘත්ති අපේ රට පිළිබඳව ජාත්‍යන්තරයේ ප්‍රකාශයට පත් වෙනකොට அவ்வாறான மிகவும் ஒரு கசப்பான செய்திகள் சர்வதேச மட்டத்திலே கேட்கும் போது අපේ රට පිළිබඳ සුබදායී ප්‍රවෘත්ති නිර්මාණය කරපු දේවල් අතර ප්‍රධානම දේ බවට පත් වුණේ ක්‍රිකට් ක්‍රීඩාව. எமது நாடு தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளாகவே இருந்தது. ඒ නිසා මේ ක්‍රිකට් ක්‍රීඩාව වැදගත්. ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு. ඒ වගේම අපේ රටේ ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගන ගණනාවක් තිබුණා. මේ යාපනයේ අද ඉදිවන ක්‍රීඩාංගන ඉතාමත් වැදගත්. அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறுபட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும். අපි දන්නවා පසුගිය මැතිවරණවලදී මේ උතුරේ ජනතාව නිර්භීත තීන්දුවක් ගත්තා. எங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல்களிலே இந்த வடமாகாண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகள் எடுத்தார்கள். ලංකාවේ පළමු වතාවට ජාතික ආණ්ඩුවක් කෙරෙහි යාපනයේ ජනතාව විශ්වාසය තිබුණා. வரலாற்றில் முதற் தடவையாக ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள். දෙදිලා හිටපු ජාතියක් பிரிந்திருந்த ஒரு இனம், தேசியம், එකිනෙකා සැකයෙන් අවිශ්වාසයෙන් තිබුණු රාජ්‍යයක්,
ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்து கொண்டிருந்த ஒரு ராஜ்யம், ඉතාමත් අමානුෂික ගැටුම් වලින් සමන්විත වූ රාජ්‍ය மிகவும் மனிதாபிமானமற்ற முருகல் நிலைகள் இருந்த காணப்பட்ட ஒரு அரசு நாடு පළමු වතාවට ජනතාව නැතිවරණයේදී එක තීන්දුවක් ගත්තා. முதற் தடவையாக மக்கள் தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார். ඒ ලංකා ඉතිහාසයේ උතුර දකුණු නැගෙනහිර එකතු කරන ලද නැතිවරණ තීන්දුව සහ ආණ්ඩුව அது இலங்கை வரலாற்றிலே கிழக்கு தெற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகளிலுமே ஒன்றிணைக்கும் ஒரு முடிவாக அமைந்தது. එම ජනතාව අප කරේ තිබුණු විශ්වාසය මතම அந்த மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் අපට පවරේ තිබුණු අභියෝග විශාලයි. எமக்கு இருக்கும் பொறுப்பு சவால்கள் மிகப்பெரியதாகும். ඔවුන් පියවරක් අප වෙත තබා තිබෙනවා. දහස් ගණන් පියවරක් යාම අරමුණින් அவர்கள் ஒரு அடியை என் மீது என்னை நம்பி வைத்திருக்கின்றார்கள், பல ஆயிரம் அடிகள் பயணிப்பதற்கான அந்த நம்பிக்கையோடு. ඔවුන් අපේ අත්යේ බඳගෙන ඉන්නවා තව දිගු කාලයක් අත්නවර නැති අදහසින්. நீங்கள் எம்முடன் கைகோர்த்து இருக்கின்றீர்கள், பல பல காலமாக என்னோடு பயணிக்கும் வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் අපිත් එක්ක දිගු ගමනක් යනවද? எம்முடன் நீண்ட ஒரு பயணத்திற்கு தயாரா? අත්වල අත්හරිනවද? அந்த பிடித்த கைகளை விடுவிக்க போகிறீர்களா? ඒ තීරණය කරන්නේ අපිමයි. அதை முடிவெடுக்க வேண்டும் நாங்களே தான், நீங்களே தான். ඒස අපේ අරමුණ බවට පත් වෙන්නේ කුමක්ද? ஆகவே எமது குறிக்கோளாக அமைய வேண்டியது என்ன? අපේ දෑතින් අල්ලා ගන්න ලද උතුරේ ජනතාව நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்ட இந்த கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டது வடமாக කීපයක් අපිත් එක්ක ගමන් කොට තිබෙන ජනතාව சில அடிகள் எம்முடன் பயணித்திருக்கும் மக்கள் ලාංකික ජාතිය ගොඩනගන තෙක් අත්වහර ඉදිරියට ගෙන යාම අපේ අපේක්ෂාව. இலங்கை தேசியம் உருவாகும் வரையும் கைவிடாமல் கூட்டிச் செல்வது எமது தலையாய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். ඒ මුදු වාස්තවයට පමණක් කළ හැකි දෙයක් නෙවෙයි. அது வார்த்தைகளுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல, வார்த்தைகளுக்கு செய்ய முடியாது. ඒ සඳහා ප්‍රායෝගික ක්‍රියාකාරකම් රැසක් අපට අවශ්‍යයි. அதற்காக நடைமுறையிலே பல செயற்பாடுகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. අපිට ගොඩක් දේ බෙදලා අපි සමරනවා. நாங்கள் சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம். පරිපූර්ණ දෙවියන් තව සමරනවා. தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம். රාමසාන් මුස්ලිම් ජනතාව සමරනවා. முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர். වෙසක් උත්සවය සිංහල බෞද්ධ ජනතාව සමරනවා. சிங்கள மக்கள் வெசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர். නත්තල් උත්සවය පිතෘ ජනතාව සමරනවා. கத்தோலிக்க மக்கள் நத்தார் பண்டிகை கொண்டாடுகின்றனர். අපිට බෙදලා සමරන අවස්ථා ගොඩක් තිබෙනවා. எங்களுக்கு பிரிந்து நின்று கொண்டாடும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. මම හිතනවා ஆனால் நான் நினைக்கின்றேன் අපිට එක්ක සමරන අවස්ථාවක් තිබෙනවා. எங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேவை. ඒ තමයි ක්‍රිකට් ක්‍රීඩාවෙන් අපි ලබා ගන්න ජයග්‍රහණ. அதுதான் இந்த கிரிக்கெட் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வெற்றி. அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் என்றாக 1990 ලෝක කුසලාන ජයග්‍රහණය කරන කාලය කියන්නේ යුද්ධය පැවතුණු කාලය. 1996 ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த காலம். පුර එවැනි සම්මුද්ධ ව්‍යාපාරයෙන් යටත් තිබුණු කාලය. அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார்கள். අපේ මේ අසා තිබෙනවා. ஆனால் நான் கேட்டிருக்கின்றேன், මේ ලෝක කුසලානේ තරඟ කරපු දවසේ அந்த உலக கிண்ண போட்டி நடந்த நாளிலே මේ සටන් කරවන අභිජිත පදාන් තරගයේ නඩදු බව. அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். මොකක්ද මේ තිබෙන්නේ? அப்ப இதில் என்ன அடங்கி இருக்கின்றன? සියලු සීමාවන්, எல்லா எல்லைகளையும், සියලු වෙනස්කම්, எல்லா வித்தியாசங்களையும் දෙවනි කොට இரண்டாவதாக போட்டு අපිට ක්‍රීඩාවෙන් මේ ජනතාව එකතු කළ හැකි බව තමයි මේ පෙන්වන්න කරන්නේ. விளையாட்டுத்துறையினூடாக மக்களை ஒன்று சேர்க்க முடியும் என்ற அந்த செய்தி தான் இதனூடாக வழங்கப்படும். ඒ නිසා මේ ක්‍රීඩාංගණය වැදගත්. அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த விளையாட்டரங்கு மிக முக்கியமானதாகும். මා විශ්වාස කරනවා நான் நம்புகின்றேன், මේ බුදු ක්‍රීඩාංගණයක් නෙවෙයි, இது ஒரு வெறுமனே ஒரு விளையாட்டரங்கு மட்டுமல்ல. මේ අපේ රටේ සමගිය නිර්මාණය කර ගැනීම සඳහා ගොඩනගන විශේෂ අවස්ථාවක්. இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம். අපි අනාගතයේ සුබ සිහිනයක් දකිනවා. நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கொண்டு සිංහල දෙමළ මුස්ලිම් තරුණයන් නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම சிங்களம், தமிழ், முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரேத்தும் செய்யும் ஒரு தேசிய அணி ஒன்று. ඔවුන් ක්‍රීඩාංගණයේ තරඟ වදිනකොට அவர்கள்
விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது පැමිණීමේ වාඩි වෙලා பவிலியனில் உட்கார்ந்திருந்து සිංහල මුස්ලිම් ඔක්කොම එකට ජාතික කණ්ඩායමේ ඕවරසන් ලැබෙන රාජ්‍යය. சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றி கொள்ளணும் என்று நாங்கள் அனைவருமே கரகோஷம் விட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும். ඒ සිංහලයට යථාර්ථ බවට පත් කරගත යුතුයි. அந்த கனவை நாங்கள் நினைவாக்கிக் கொள்ள வேண்டும். ඒ වැදගත් අවස්ථාවක්. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். අප කිසිසේත්ම நாங்கள் ஒருபோதும் යලි අපරට යුද්ධයක් අපේක්ෂා කරන්නේ නැහැ. மீண்டும் ஒரு யுத்தத்தை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கிறோம். බොහෝ අය තමන්ගේ ප්‍රතිපත්ති பெரும்பாலானவர்கள் தமது கொள்கைகள் තමන්ගේ ක්‍රියාකාරකම් සකස් කරගන්න ලබන්නේ தமது செயற்பாடுகளை தயாரித்துக் கொள்வது යුද්ධයක් આવොත් බොහෝ දෙන්නේ. யுத்தம் வந்தால் அதற்கு முகம் கொடுப்பதற்காக. අපේ ප්‍රතිපත්ති ක්‍රියාකාරකම් අපි සකස් කරගන්නේ நாங்கள் எமது கொள்கைகளை திட்டமிடுவது යුද්ධයක් ඇති නොවෙන්න. யுத்தம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. කුමක්ද අවශ්‍ය ප්‍රතිපත්තිය? என்ன தேவையான கொள்கைகள் அதற்காக? යුද්ධයක් આવොත් සූදානමද? யுத்தம் ஒன்று வந்தால் அதற்கு தயாராகின்றதா? යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්තියද? யுத்தம் வராமல் இருப்பதற்கான கொள்கைகளா? මට වඩාත් ඉදිරි ගමනින් යන්නේ. நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முற்போக்கானது යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්ති ක්‍රියාවක් නෙමෙයි. யுத்தம் உருவாகாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தேவை. නිරන්තරයෙන් උතුරේ සහ දකුණේ இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் යලි යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් හදනවා. மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். ඒකට ගැබ් දෙක තිබෙන දේශපාලනය. அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல். පුදු ජනතාවට නැහැ. பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை. ඒ නිසා අපි අපේක්ෂා කරන්නේ කුමක්ද? ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? සමගියෙන් පිරි රාජ්‍යයක්. அமைதியான நல்லிணக்கமான ஒரு සිංහල දෙමළ මුස්ලිම් අපි ඔක්කොම එකට சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රාජ්‍යයක්. சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு ඒ නිසා උත්සාහ හොඳ අධිකාලමක් அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து මේ வைத்திருக்கிறோம். ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය වගේම இந்த கிரிக்கெட் போட்டியை போன்றே ඒ කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගෙන ක්‍රීඩා නගරයේ වැදගත්කම කුසලාවි. அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான සහ ඒ උදාර මණ්ඩල මහමුන් තිබෙන එක අවස්ථාවේ නිල වශයෙන්. தலைவர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் என்னை சந்தித்த நேரத்திலே ඒ අවස්ථාවේදී මා කිව්වා මේ පටන් ගන්න. நான் கூறினேன் இதை ஆரம்பித்து வையுங்கள். ඔබට අවශ්‍ය සහායක මැදේ අපි ලබා දෙන්න. அதற்கு தேவையான எந்த தேவையாக இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து අපිට கொடுக்கிறேன். එක්සත් දුවමනාවක් තිබුණා. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை මේ இருக்கின்றது. රට වලි ජාතිවාදයේ ගිනිදල්වලට තල්ලු නොකර ඉන්න. இந்த நாட்டை மீண்டும் இனவாத தீப்பொறியில் தள்ளாமல் இருப்பதற்கு ඒ සඳහා විශාල පිටුවහලක් වුණ ක්‍රීඩා සංකීර්ණය. அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடையாகும். එතුමනක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අද ක්‍රීඩාවත් එක්ක විශාල ආර්ථිකයක් ගොඩනගෙනවා. இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கிறது. ඒක ඉතින් ක්‍රීඩාව යන තරගයක් පමණයි. ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான் சில. අද ක්‍රීඩාව යන විශාල ආර්ථික විභවතාවයක්. இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பிணைந்திருக்கின்றது. බාණ්ඩාගාරතුමා සිය කතාවේදී පෙන්වා දුන්නා. திரை செய்தி தொடர்பாக ஆற்றும் முறையிலே நான் சுட்டிக்காட்டினேன். රුපියල් බිලියන 100ක ආර්ථිකයක් කරා උගමන් කරන සූදානම් බව. 100 பில்லியன் ரூபாய் வரை பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்கு அது கொண்டு போக தயார். ඒකමත් වැදගත් අපේ රටේ ආර්ථිකයේදී. இது மிக முக்கியமானது இந்த நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால். ඒ නිසා ඒකත් අපි මේ ක්‍රීඩාව සඳහා සහාය දෙන්න සූදානම්. ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டுத்துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம். අනෙක් වශයෙන් ගත්තොත් மறுபுறத்தில் எடுத்தால் අපේ රට සංචාර කර්මාන්ත වේගයෙන් ඉදිරියට ගෙන තිබෙනවා. நமது நாட்டிலே சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. ඔබ උතුර ஆனால் வடக்கு සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් නෙවෙයි. சுற்றுலாத்துறையிலே ஒரு நல்ல ஒரு இடம் அல்ல තාමත්. இன்னமும். හැබැයි පරිසරය ஆனால் இந்த சுற்றுச்சூழல் எடுத்தால் இந்த நிர்மாணிப்புகள் ඉතාමත් වූ සංචාර කර්මාන්ත අවශ්‍ය විභවතාවයක් තිබෙනවා. இந்த இருப்பு எடுத்துக்கொண்டால் மிகவும் பொருத்தமான சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான ஒரு இடமாக இருக்கின்றது. මේ ජනප්‍රිය ගමනාන්තයක් නෙවෙයි. ஆனால் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ඕක කර්මාන්තයේ දෙන ඔබ පුතට දන්නවා. ஹோட்டல் துறையில் ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும். ඒ නිසා මේ සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් වෙනවා. ஆகவே இந்த சுற்றுலாத்துறைக்கு சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமாக இருந்தால் මෙවැනි ව්‍යාපෘතීන් වැදගත්. இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம். ඒකෙන් ගත්තත් මේ කාර්ය වැදගත් කාර්යයක්. அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது. මිනිස්සු ජීවත් වෙන්නේ කන බොන එකෙන් පමණක් නෙවෙයි.
மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்கள் මිනිස්සුන්ගේ ජීවිතේ ඉතාමත් වැදගත් සාධකයක් තමයි அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் සතුට, சந்தோஷம், මානසික සුවය, உணரீதியான அந்த நிம்மதி. ඒවා මිනිස්සුන්ගේ වැදගත් කලාපයක්. அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள். මිනිස්සුන්ගේ ක්‍රියාකාරකම් අවශ්‍යයි. மக்களுக்கு செயற்பாடுகள் தேவை. මොනවද තියෙන ක්‍රියාකාරකම්? பல்வேறு செயற்பாடுகள் தேவை. තමගේ සතුට වෙනුවෙන්, தனது சந்தோஷத்துக்காக, තමගේ ඉන්ද්‍රිය වෙනුවෙන් தனது ரசனைக்காக විශාල ක්‍රියාකාරකම් ගොඩනගන රාජ්‍යයක් අපි. அதே போன்ற விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எமது ඒ நாடு. නිසා මිනිස්සුන්ගේ සංස්කෘතික ජීවිතය, ஆகவே மக்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு. ඒ සංස්කෘතික ජීවිතයේ වැදගත් කොටසක් ක්‍රීඩාව. அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த விளையாட்டு துறை. උතුරේ ජනතාවට வடக்கில் மக்களுக்கு අපි සංස්කෘතික ජීවිතයේ අලුත් කලාපයක් වෘත කළ යුතුයි. அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட ඒ வேண்டும். වැදගත් ස්ථානයක් මේ ක්‍රීඩා නගරම් සමග. அதில் ஒரு முக்கியமான இடம்தான் இந்த ඒ விளையாட்டரங்கம். නිසා හැම පැත්තෙම ගත්තාම ஆகவே எந்த துறையில இந்த பக்கத்தில் අද எடுத்தால் අපි මුලපුරන්නේ நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது අපේ ජාතියේ හැරෙන් ලක්ෂයකට මත. நமது இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இது. මේක හැරෙන් ලක්ෂයක් අපේ ජාතියේ. இது திருப்பு முனை இந்த எமது தேசத்தின். ඒ වරින් සහ அதை அந்த சுமையிலே ඒ பாரு හැඟුමින් යුතුව මේක බාර ගන්නවා. அந்த உணர்விலே நாங்கள் நாங்கள் මේක ක්‍රීඩාංගණය, வெறுமனே ஒரு விளையாட்டு, මේක ක්‍රීඩාවක්, வெறுமனே ஒரு விளையாட்டு, ඉන්සර්ලාර්ථයක් නෙවෙයි. அவ்வாறான ஒரு விடயம் இல்லை. අපේ රටේ හැරෙන්න. நமது நாட்டில் ஒரு திருப்பு முனை இது. ඒ සඳහා ක්‍රිකට් ආයතන ගන්න ලබන පියවර පිළිබඳව இது தொடர்பாக கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த இந்த நடவடிக்கை மிகவும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். සභාපති මණ්ඩල දැනගන්න කැමති පළවෙනි මැච් එක කවද්ද ගහන්නේ? தலைவரிடம் கேட்க விரும்புகின்றேன். முதலாவது விளையாட்டு எப்ப நடத்துவது, விளையாட்டு போட்டி ලබන අවුරුදු දෙසැම්බර් கிரவுண்ட் එක හදලා පළවෙනි මැච් එක සෙල්ලම් කරනවා. இந்த வருடம் டிசம்பர் ஆகும் போது முதலாவது போட்டி நடத்துகிறோம். පළවෙනි ජාත්‍යන්තර මැච් එක පළවෙනි ජාත්‍යන්තර තරගය අවුරුද්දක් ඇතුළත අවුරුදු 3ක් ඇතුළත පළමු ජාත්‍යන්තර තරගය මුල්ම යාපනයේ ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයේ மூன்று வருடத்திற்குள் சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டரங்கில் நடத்தப்படுமா? மிக முக்கியமானது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த வைத்தாடி ඉතාම සාර්ථක පිළිවෙලක් மிக வெற்றிகரமான ஒரு அணியாக තේරුම් මුලපුරවද ක්‍රිකට් ආයතනයට இது தொடர்பாக செயல்படுகின்ற රෙවෙන් විශ්වවිද්‍යාලයේ கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்று உரை எடுத்துக் கொள்கின்றேன்.